பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு பதில் தந்ததற்கான 6 காரணங்களை நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இந்த நாளிலும் அதை தொடர்ந்து இந்த 18ஆம் சங்கீதம் 21வது வசனத்திலே அவர் சொல்லி இருக்கிற அந்த முதல் காரணத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, பக்தனாகிய தாவீது தன்னை குறித்த சாட்சியான வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறதை கவனியுங்கள். நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் என்று தைரியமாக சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வழிகளை கை கொள்ளுகிற வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? தேவனுடைய வழி எது என்பதை எப்படி கண்டறிவது? அன்பரே, நமக்கு நலமாக தோன்றுகிற, நாம் விரும்புகிற பல வழிகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் வந்து போனாலும், நம்முடைய வாழ்வின் ஒரு சில பகுதிகளில் நாம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி வாழ்கிறோம் அல்லவா? ஆனால் கர்த்தருடைய வழி எது என்பதை நாம் கண்டறிந்து அவைகளின்படி செய்ய நாம் நம்மை அர்ப்பணித்தால் அது நம்மை மகிழ்ச்சியை கண்டடைய செய்வது மட்டுமல்லாமல் தேவனிடத்திலிருந்து நமக்கு பதிலையும் பெற்றுத்தரும். கர்த்தருடைய வழிகள் எவைகள் என்பதை வேத வசனங்களின் மூலமாக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவைகளை நமக்கு உணர்த்துவார். ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசி அவைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நாம் கேட்கிற தேவனுடைய வார்த்தையில் அது வெளிப்படும். எனவே அவைகளை கண்டறிந்து அவைகளை கை கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய நீதியின்படி அவர் நமக்கு பதிலளிப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன் என்று தாவீது தன்னை குறித்து சொன்ன சாட்சியான வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வழிகளை கை கொள்ளுகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, பலன் தாரும். உம்முடைய வழிகளுக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை துக்கப்படுத்தின நாட்களை எங்களுக்கு மன்னியும். உம்முடைய வழி எது என்பதை நாங்கள் ஆராய்ந்து அவைகளிலே நடக்க எங்களை இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம். அவைகளுக்கு எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.